நியூஸ் ஃபர்ஸ்டின் 28 மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன. சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்வதாக அசோக ரன்வல இன்று பிற்பகல் அறிவித்தார். கடந்த சில தினங்களாக தமது கல்வி தகைமை தொடர்பில் சமூகத்தில் சந்தேகம் எழுப்பப்பட்டிருந்ததாகவும் தாம் தமது கல்வி தகைமை தொடர்பில் எவ்வித தவறான தகவல்களையும் வழங்கவில்லை எனவும் ராஜினாமா தொடர்பில் அசோக ரங்வல விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த தகைமைகளை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சில ஆவணங்கள் தற்போது தம்மிடம் இல்லாமையினாலும் அவற்றை குறித்த நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள நேரிட்டுள்ளதாலும் உடனடியாக அவற்றை சமர்ப்பிப்பது கடினமாகியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வசிதா பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய ஆய்வு நிறுவனம் ஒன்றே தமக்கு கலாநிதி பட்டம் வழங்கியதாகவும் அதற்கான கல்வி சான்றிதழ்களை வழங்க முடியும் எனவும் அசோக ரங்வல தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இயன்றளவு விரைவாக அவற்றை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் மீது நம்பிக்கை வைத்த மக்களுக்கும் ஏற்படும் அசௌகரியத்தை தவிர்ப்பதற்காக சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக அசோக ரன்வலவின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்திற்குள் எந்த ஒரு தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பின்னிற்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். அரச ஊடக பிரதானிகளை இன்று காலை சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மக்கள் அரசாங்கத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். දසක 7කට වඩා වැඩි කාලයක් අපේ රටේ 7 தசாப்தங்களுக்கும் அதிக காலம் நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை கவிழ்த்தனர், வெவ்வேறு அரசாங்கங்களை தோற்றுவித்தனர். அவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கங்கள் தோற்றம் பெற்ற சந்தர்ப்பத்தில் மக்களிடம் பாரிய அபிலாஷையும் எதிர்பார்ப்பும் இருந்தன. எனினும் அந்த அபிலாஷையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்கு குறித்த அரசாங்கங்கள் தவறி இருந்தன. அதனை புறந்தள்ளி தமது தனிப்பட்ட நோக்கங்களுக்காகவே செயற்பட்டன. அந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் 2 சந்தர்ப்பங்களில் நாட்டு மக்கள் எமக்கு ஆணை வழங்கினர். மக்களின் ஆணையுடனேயே எமது பிணைப்பு இருக்கிறது. எனவே எம்மீது நம்பிக்கை வைத்து ஆணை வழங்கிய மக்களின் அபிலாஷையை பாதுகாப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அந்த நம்பிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை. நாட்டில் எந்த இடத்தில் எந்த தரத்தில் இருப்பவராயினும் அவர் தவறு செய்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்னிற்கப் போவதில்லை. நாட்டுக்குள் மாத்திரமல்ல, நமது அரசாங்கத்துக்குள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறிழைக்க பட்சத்தில் அந்த தவறுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்னிற்கப் போவதில்லை. அதுவே மக்கள் எமக்கு வழங்கியுள்ள ஆணையின் பிணைப்பு. எனினும் அந்த தீர்மானத்தை எடுக்கும் போது நாம் எப்போதும் பதற்றமடைய போவதில்லை. பொறுமையாக சிறந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு நாம் பின்னிற்கப் போவதில்லை. மக்கள் எமக்கு வழங்கியுள்ள ஆணையம், மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் நாம் சீர்குலைப்போமாயின் மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை அற்றுப்போகும். எனவே அரசாங்கத்தை முன்கொண்டு செல்லும் போது மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். எமது சொற்களில் மாத்திரமல்ல, எமது செயற்பாடுகளிலும் மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே எந்த தரத்தில் இருக்கும் ஒருவரும் தவறு செய்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்னிற்கப் போவதில்லை. அதற்கு எதிராக நாம் செயற்படுவோம். இதனிடையே சபாநாயகருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நம்பிக்கையில்லா பிரேரணியில் கையெழுத்திட்டது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து நம்பிக்கையில்லா பிரேரணியில் கையெழுத்திடப்பட்டது. கலாநிதி பட்டம் இருப்பதாக தெரிவித்து மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றியுள்ளமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தற்போதைய சபாநாயகர் அசோக சப்புமால் ரங்வலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நடத்தை விதிமுறைகளில் 3(6) பிரிவுகளுக்கு அமைய பாராளுமன்ற சட்டங்களை அவர் மீறியுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரின் கையெழுத்துடன் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்தும் செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளோம். ஏனைய எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களையும் இதற்குள் இணைத்துக் கொள்ள உள்ளோம். அவர்களையும் தெளிவுபடுத்தி எதிர்வரும் நாட்களில் நாம் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைப்போம். நம்பிக்கையில்லா பிரேரணையில் வெற்றியிட முடியாது என தெரியும் அல்லவா? ஆம், தரமற்ற மருந்தை இறக்குமதி செய்தவர்களுக்கு மக்கள் சிறந்த பதிலை வழங்கினர். அவ்வாறு எதிர்காலத்திலும் நடக்கும். யார் தவறிழைத்தாலும் தராதரம் பாராமல் தண்டனை வழங்குவதாக ஜனாதிபதி இன்று காலை கூறியிருந்தார். மிகவும் நல்லது. வரிசை ஒன்று இருப்பதை நாம் அறிவோம். பொய்யர்கள் பலர் இருக்கின்றனர். நாம் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம். இதேவேளை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்றை கொண்டுவரவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நேற்று அறிவித்திருந்த நிலையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணியில் இன்று கையெழுத்திட்டது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் நம்பிக்கையில்லா பிரேரணிக்கு பொதுஜன பெரமுன ஆதரவளிக்குமா? பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அந்த கட்சியின் சட்டத்தரணிகள் ஒன்றியத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ரவீந்திர ஜெயசிங்க இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். பாராளுமன்றத்துக்கும் வெளியிலும் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமாயின் அதற்கு எதிராக எதிர்க்கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பில் தற்போது அனைவரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளனர். பாராளுமன்றத்திற்குள்ளும் சபைக்குள்ளும் சபாநாயகர் மீதான நம்பிக்கை அற்றுப்போயுள்ளமையால் இவ்வாறு கேள்வி எழுப்பப்படுகின்றது. எனவே அதற்கு தலைமைத்துவம் வழங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருக்கின்றது. இதேவேளை பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களதும் தரவுகளை மீள ஆராய்ந்து அவற்றை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. நீதி ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் பேருக்கு முன்பாக குறிப்பிடப்பட்டிருந்த கலாநிதி பட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பாராளுமன்ற செயலாளர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. அமைச்சரினால் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்ட தனது தகவல்கள் அடங்கிய படிவத்தில் கலாநிதி பட்டம் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற இணையதளத்தில் உறுப்பினர்களின் தகவல்களை உள்ளீடு செய்யும் போது ஏற்பட்ட தவறினால் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் பேருக்கு முன்பாக கலாநிதி என குறிப்பிடப்பட்டிருந்ததாக பாராளுமன்ற செயலாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தவறு தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் பாராளுமன்ற செயலாளர் அலுவலகம் தெரிவித்தது. இதேவேளை பிரதி சபாநாயகர் டாக்டர் முகமது ரிஸ்வி தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். தலைமைத்துவத்தின் மீதான நம்பிக்கையையும் பொறுப்பையும் தக்க வைத்துக் கொள்வது அவசியம் என நான் நம்புகின்றேன். எனவே எனது தொழில்சார் தகமையை பகிரங்கமாக பகிர்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நான் 1986ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் முல்தானில் உள்ள நிஸ்தார் மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டத்தையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் காது மூக்கு தொண்டை தொடர்பான டிப்ளோமாவையும் பூர்த்தி செய்துள்ளேன். நான் இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்யப்பட்ட வைத்தியர் என்பதுடன் 38 வருடங்களாக வைத்தியராக செயற்படுகின்றேன். அரசு சேவையூடாக எனது தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்ததுடன் கொழும்பு மற்றும் பல்வேறு பகுதிகள் உள்ள வைத்தியசாலைகளிலும் கடமையாற்றியுள்ளேன். 12 வருடங்களின் பின்னர் அதிலிருந்து விலகி முழுமையாக மக்கள் சேவையில் ஈடுபட்டேன். என் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதே எனது தகமைகளை பகிர்ந்து கொள்வதற்கான காரணமாகும். மேற்கோள் நிறைவு.